உங்களுக்கும் எனக்கும் அந்த கேள்வி எப்பமாவது வந்திருக்கும். ஆனால் நம்ம கேட்கறதுக்கு தயங்கி இருப்போம். ஒரு அருமையான கேள்வி. என்ன கேள்வி என்றால், தேவனுக்கு பாவத்தை தடுக்க முடியும், ஏன் பாவத்தை தடுக்கவில்லை? இது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, யார்கிட்ட போய் கேட்கறது? நம்மளை அவிசுவாசின்னு சொல்லிடுவாங்க. நல்ல கவனிங்க, அருமையான கேள்வி பாருங்க. தேவனுக்கு என்ன செய்ய முடியும்? எல்லாம் செய்ய முடியும் இல்லையா? அவருக்கு பாவத்தை தடுக்க முடியும், ஏன் பாவத்தை தடுக்கவில்லை? இந்த கேள்வியை பிள்ளைகள் உங்க இடத்துல கேட்டா என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு நம்ம ஆன்சர் பார்க்க போறோம். அடுத்த கேள்வி என்னன்னா, நம்முடைய பெற்றோர் எங்கள் இருதயங்களின்படியாக, எங்களுடைய விருப்பத்தின்படியாக வாழ விடாமல் எதற்காக தடுக்கிறார்கள்? ரெண்டு கேள்விக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. புரிஞ்சுதா? நல்ல கவனிங்க. எதற்காக பேரண்ட்ஸ் பிள்ளைகளுடைய விருப்பத்தை தடுக்கிறார்கள்? நல்ல கேள்வி இல்லையா? எதற்காக பிள்ளைகளுடைய விருப்பங்கள், அவருடைய கனவுகள், அதை தடுக்கிறார்கள்? ஏன் தடுக்க வேண்டும்? முதலாவது கேள்வி என்ன சொல்லுங்க. தேவன் ஏன் பாவத்தை தடுக்கவில்லை? இப்போது பேரண்ட்ஸ் எதற்காக எங்களுடைய டிசைர், எங்களுடைய விருப்பம், எங்களுடைய கனவு, அவற்றை தடுக்கிறார்கள்? எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, எல்லாருக்குமான பதில் இன்னைக்கு கிடைக்கும். சரி, முதலாவது, தேவன் ஏவாள் செய்த பாவத்தை ஏன் தடுக்கவில்லை என்பதை நாம் பார்ப்போம். எடுத்துக்கொள்ளுங்கள். சுருக்கமாக பார்த்துவிட்டு நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். தேவன் உங்கள் கவனங்கள் எல்லாவற்றையும் சிதறடிக்காமல் பாதுகாப்பாராக. முதலாவது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். பேஜ் நம்பர் 2. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். 26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். சரி, இந்த சிருஷ்டிப்பு நமக்கு தெரியும். அதுல அவர் எப்படி நம்ம கிரியேட் பண்ணார் அப்படின்னு சொன்னா, his own image அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவரை போல. அதிலே ரூபம் என்று சொல்லப்படும் பொழுது அந்த இது மட்டுமல்ல, நம்முடைய முகம், நம்முடைய சரீர அமைப்பு மட்டுமல்ல, அதுல கேரக்டர் இருக்கிறது. என்ன இருக்கிறது? கேரக்டர். அப்போ உங்களை நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க எப்படி சிந்திக்கிறீர்கள்? உங்களுக்குள்ள ஒரு நல்ல குணம் இருக்கிற, இரக்க குணம் இருக்கிறது, அன்பின் குணம் இருக்கிறது, அப்படித்தானே? உங்களுக்குள்ள இருக்கிற உணர்வுகளை நீங்க பாருங்க. அதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். அப்போ உங்களுக்குள்ள இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கிறது. நீங்கள் யோசிக்கிறீர்கள், நீங்கள் செயல்படுகிறீர்கள், நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள். இந்த குணங்கள் எல்லாம் யாருடையது? தேவனுடையது. இது எந்த மிருகத்துக்கும் ஆண்டவர் கொடுக்கல. நல்லா கவனிங்க. யானை ரொம்ப பெருசா இருக்கலாம், எப்படி? திமிங்கலம் 300 யானைக்கு அளவு பெருசா இருக்கலாம், அப்படித்தானே சொல்லி இருக்கு. ரொம்ப பெரிய மிருகம் எது? ப்ளூ வேல் தானே. அது எவ்வளவு பெருசு? ரொம்ப பெருசு. அதான் மிகவும் பெரியது. கடல்ல இருக்கிறது. அது எத்தனை? 30 யானையா? 30 யானைக்கா? 30 யானைக்கு அளவு அது பெரியதா இருக்கும். அப்போ அதற்கு இல்லாத ஞானமும் உணர்வுகளும் மனுஷனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் அவன் சுயமாய் செயல்பட்டு முடிவுகளை எடுத்து வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆற்றல் அவனுக்குள்ளே. அழுகை உண்டு, சிரிப்பு உண்டு, அப்படித்தானே? ஏகப்பட்ட உணர்வுகள் இருக்கிறது. அந்த மனுஷன் தான் என்னெல்லாம் கண்டுபிடிச்சான் தெரியுமா? கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்கிறான். அவன் என்ன கண்டுபிடித்திருக்கிறான்? பறக்கிற விமானங்களை கண்டுபிடித்திருக்கிறான். ஆண்டவர் எப்படியெல்லாம் கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி எல்லாம் இவனும் கண்டுபிடிச்சிருவான். அதான் போல
நம்மை போல. அவர் பறவைகளை கண்டுபிடிச்சா இவன் என்ன கண்டுபிடிச்சிருவான்? விமானம் கண்டுபிடித்து விடுவான். ஆமென், ஸ்தோத்திரம். இனி எவ்வளவு காரியங்கள் இருக்கிறது பாருங்க. தேவன் எதையெல்லாம் உண்டு பண்ணுகிறாரோ அதே சாயல்ல. இனி நிறைய விலங்குகளை உண்டு பண்ணார் இல்லையா? இவன் பைக் எல்லாம் உண்டு பண்ணிடுவான் பாருங்க. முகங்கள் எல்லாம் பைக் எல்லாம் சிங்கத்தை போல புலியை போல அப்படி முக அமைப்பெல்லாம் கொண்டு வந்து அதற்கு குதிரை திறனை கொடுத்து தேவனை போல அவன் சுயமாய் செயல்படுகிறவன். அந்த ஆற்றலை கொடுத்து விட்டு 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார் பாருங்கள். 16வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பாருங்கள், எல்லாவற்றிலும் சுதந்திரம், எல்லாத்திலும் ஃப்ரீடம் உண்டு. ஒரு காரியத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீ செய்யாதே என்று சொல்கிறார். இதை நீ செய்யக்கூடாது. எதற்காக என்றால் அதுதான் அவனுக்கு வைக்கப்பட்டதான சோதனை. நல்லா கவனிங்க, என்ன சோதனை? இப்ப நீங்க ஸ்கூல்ல போய் என்ன எழுதுறீங்க? எக்ஸாம் எழுதுறீங்க. என்ன எழுதுறீங்க? எக்ஸாம் எழுது. இல்ல அந்த நான் ஸ்கூல்ல படிக்கும்போது அப்படிதான் பாருங்க. டீச்சர் கேட்கும் போதெல்லாம் தெரியுமான்னு கேட்டா கையை வைத்திடுறது. அப்போ ஜான் நல்லா படிக்கிற பையன். எப்படி? அடுத்தது எக்ஸாம் வரும், பேப்பரை தூக்கி கீழே போட்டு நல்லா அடி வெளுத்துருவாங்க. நீ தெரியும் தெரியும்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன செஞ்சுட்ட? என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஆதாமும் ஏவாளும். யாரு சிரிக்கிறது? ஆதாமும் ஏவாளும் எல்லாத்துக்கும் தலையை ஆட்டுவாங்க. செய்வோம் செய்வோம், என்ன செய்வோம்? நாங்க கீழ்ப்படிவோம் கீழ்ப்படிவோம். அதுக்கு தான் ஒரு அழகா ஒரு வசனம் இருக்கிறது பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். தேவநாம மகிமைப்படுவதாக. 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பாருங்க, நீங்க கீழ்ப்படிய வேண்டும், நீங்கள் பரீட்சையிலே தேர வேண்டும் என்று சொல்லி எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நீங்க படிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது, அப்படித்தானே? அதற்காகத்தான் இந்த கட்டளை. நல்லா கவனிங்க. இன்னொரு வசனம் அழகா இருக்கிறது பாருங்க, வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசியுங்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் ஓடுவாங்க, உலகத்துல வாழுகிற எல்லாரும் ஓடுவாங்க. ஆனா நீங்க என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, அதை அச்சீவ் பண்ணணும். ஆமென். என்ன செய்யணும்? அதை பெற்றுக்கொள்ளணும். அப்போ ஏவாளுக்கு சுதந்திரமாய் முடிவெடுக்க கூடியதான எல்லா ஆமென் உரிமையையும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அப்ப நீங்க கேட்கலாம், இப்பதான் கொஸ்டின் வருது, ஏன் தடுக்கல? கொஸ்டின் பேப்பரை கையில கொண்டு வந்துட்டு எக்ஸாமினர் சொல்லுவார், ஐயோ இது தப்பு, இது தப்பு, இப்படி எழுதாதுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நீங்க தான் முடிவெடுக்கணும். இதுவா அதுவா? யார் முடிவெடுக்கணும்? இதுவா அதுவா? ஆமென். அதே போலதான் 2வது கேள்வி, ஏன் தடுக்கிறார்கள்? ஆமென், அல்லேலூயா. எதற்காக தடுக்க? எங்களுடைய விருப்பங்கள். நல்ல கேள்வி பாருங்க. எங்களுடைய விருப்பங்கள், எங்க விருப்பத்தை நிறைவேற்றினாதான் எங்களுக்கு மகிழ்ச்சி. நம்ம கண்ட்ரோல் பண்ணனா நமக்கு என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை. நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதுக்கு இங்கிலீஷ்ல அழகா ஒரு ஆமென் தாட் இருக்கிறது பாருங்க. யூ ஆர் ஃப்ரீ டு சூஸ், பட் யூ ஆர் நாட் ஃப்ரீ டு ஃப்ரம் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ். அப்படி என்றால் யூ கேன் சூஸ் எனி ஆக்ஷன்,
பட் யூ cannot choose the result. அப்படின்னா என்ன தெரியுமா? கான்சிக்வன்சஸ்னா என்ன? விளைவுகள். நீங்கள் எதையும் தெரிந்தெடுத்துக் கொள்வதற்கு உங்களுக்கு முழு அதிகாரம் உண்டு. ஆனால் அதிலே வருகிற விளைவுகள்ல இருந்து நீங்க தப்பவே முடியாது. ஆமென். இதுக்கு தான் பேரண்ட்ஸ் தடுக்கிறாங்க. அந்த கான்சிக்வன்சஸ் இருக்கு பாத்தீங்களா? இப்போ தீ எரிந்து கொண்டே இருக்கிறது, பார்க்க அழகா இருக்கிறது, என் கையை கொண்டு அங்க வைப்பேன்னு சொன்னா அது உங்களுக்குள்ள அதிகாரம். என்ன அதிகாரம்? கை வேகிறது அது கான்சிக்வன்சஸ், அது ரிசல்ட். அதை நீங்க சூஸ் பண்ண முடியாது, கை வந்து தான் இருக்கும். ஆமென். புரியுதா? ஓடுகிற ரயில்ல போய் விழுவேங்கிறது என்னுடைய விருப்பம், என்னுடைய டிசைர். ஆனா ரிசல்ட் வந்து உயிர் போயிரும், அதை நீங்க செலக்ட் பண்ண முடியாது. ஆமென். எனவேதான் பேரண்ட்ஸ் வந்து மற்ற எல்லாரை விட மிகவும் அதிகமாக யாரை நேசிக்கிறவர்கள்? பிள்ளைகளை. அவர்கள் இப்படிப்பட்டதான பலவிதமான சாய்ஸஸ்ல அவங்க எடுத்ததுனால, ஆமென், அதை சூஸ் பண்ணதுனால எவ்வளவு இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். என் பிள்ளைகள் இப்படிப்பட்ட இழப்புகளை சந்தித்து விடக் கூடாது என்பதற்காக அவர்கள் தடுக்கிறார்கள். இது அன்பான, என்ன சொல்லுங்க, அன்பான தடுப்பு. சும்மா உங்களுக்கு எதுவும் கிடைக்க கூடாதுன்னு தடை செய்கிறதல்ல. விளைவுகளை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் ஒருவேளை இந்த உலகத்திலே இல்லாமல் இருக்கலாம், அப்போதுதான் அந்த விளைவுகள் வரும். அதனாலதான் இப்பவே தடுக்கிறாங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்க பெற்றுக்கொள்கிற நிலையில் அவர்கள் ஒருவேளை உயிரோடு இல்லாமல் இந்த உலகத்திலே இருப்பார்கள், நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் தான் இருப்பீர்கள். அப்போ தடம் மாறி போனால், வழி மாறி போனால், இன்னும் ஒரு வசனம் இருக்கிறது, வாசியுங்கள். வாசித்து இந்த கேள்வி பதிலை நிறைவு செய்வோம். நீதிமொழிகள் 14:12 வாசியுங்கள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். பாருங்க, நம்ம பார்வைக்கு எப்படி இருக்கும்? பியூட்டிஃபுல்லா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும் அந்த வழிகள். ஆனா அந்த முடிவு எப்படி இருக்கும் சொல்லுங்க? மரண வழிகளா இருக்கும். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பாருங்க, கடந்த நாள்ல ஆச்சூர்ல ஒரு 20 வயசு பையன் ஐ எம் a bad boy அப்படின்னு எழுதி வச்சுட்டு இறந்து போனான். என்ன செஞ்சா? அவருடைய அந்த பையனுடைய அம்மா போலீஸ். அவங்க அப்பா என்ன வேலை செய்யறாருன்னு தெரியல. ஐ எம் a bad boy அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு என்ன செஞ்சுட்டான்? இறந்து போயிட்டான். எதனால தெரியுமா? பாருங்க, ஒருவேளை 2 பேரும் தாயும் தகப்பனும் வேலை செய்கிறபடியினாலே இவர்களுக்கு செம்மையான வழியிலே அவர்களை நடத்த முடியாமல் இருந்திருக்கலாம், அல்லது இவர்கள் ஆலோசனையை அவர்கள் தட்டி இருக்கலாம். ஏதோ ஒன்று முடிவு என்ன ஆயிற்று? மரணம். இதை போல அநேகம் பேர் இருக்கிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், நான் எப்பவும் கேம் விளையாடிட்டே இருப்பேன், இதுதான் என்னுடைய டிசைர், இதுதான் என்னுடைய விருப்பம். அதன் மூலமாய் வருகிறதான கண் பாதிப்பையும் நரம்பில வருகிறதான பாதிப்போ அது கான்சிக்வன்சஸ். அதை நீங்க செலக்ட் பண்ண முடியாது, அது உங்களுக்கு உண்டு. எல்லாம் பயந்து பார்க்கிறீங்களே. உங்க பிள்ளைகளை நல் வழிப்படுத்த வேண்டியது, வேதத்தின்படியாக நடத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. விளைவுகளை நீங்க என்ன செய்ய முடியாது? ஒருபோதும் செலக்ட் பண்ண முடியாது. உங்க விருப்பத்தை நீங்க செலக்ட் பண்ணலாம், விளைவுகளை செலக்ட் பண்ண முடியாது. ஆமென். ஆன்சர் ஓகே தானே? இந்த ஆன்சருக்குள்ள என்ன ஒரு கேள்வி இருந்தா கேளுங்க, கண்டிப்பாக தேவனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் வார்த்தைகளோடு உங்களோடு நான் பேசுகிறேன். தேவநாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? பாருங்க, இனி 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ளாடி நம்ம வெளிப்படுத்தின புஸ்தகத்துல எத்தனாவது அதிகாரம்? இனி 10. இதுவரையிலேயும் 9 அதிகாரங்கள் 3 காரியங்களை வைத்து நாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை என்ன செய்கிறோம்? விளக்கி வருகிறோம். அதிலே நீ கண்டது, இருக்கிறது, இனி சம்பவிக்க போகிறது. அந்த வகையில இப்போது நாம் தியானிக்கிற காரியம் என்ன? இனி சம்பவிக்க போகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தின் 10வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிப்போம். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன்.
மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. போதும். அப்ப இந்த தூதன் யாரு? வாசிக்கும் போது யார் மாதிரி தெரியுது? பலமுள்ள தூதன். அடுத்தது புஸ்தகம் கையில இருக்கு. சிங்கம் கர்ச்சிக்கிற போல கர்ச்சிக்கிறார். அதுக்கப்புறம் சூரியனை போல, கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போல இருக்கிறதுனால நீங்க இயேசுன்னு நினைச்சா அது தப்பு. நல்லா கவனிங்க. ஏற்கனவே முத்திரையை உடைக்கவும் புஸ்தகத்தை வாசிக்கவும் யாருக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே அதை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? உடைத்து வாசிக்கிறார். ஆனா இங்கே சொல்லப்பட்ட இந்த தூதன் இயேசு கிறிஸ்து அல்ல. ஏனென்றால் இதை எழுதினது யாரு சொல்லுங்க? யோவான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. யோவான் என்ற சீஷன் இயேசுவோடு கூட இருந்தவர், இயேசுவை பற்றி நன்றாய் அறிந்தவர். அவருக்கு எப்போது இயேசுவை பார்த்தாலும் இயேசுன்னு தெரியும். அல்லேலூயா. அவர் எப்போது இயேசுவை குறித்து எழுதியிருந்தாலும் சும்மா இயேசுன்னு மட்டும் எழுத மாட்டார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும், ஆமென், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும், அப்படி அட்டை மொழியோடு சொல்லி அழகாய் சொல்லுவார். அவருடைய அன்பு அப்படி. யாருக்கு? யோவானுக்கு, இயேசுவுக்கு மேல. அவரை தூரத்துல பார்த்தாலே கண்டுபிடித்து விடுவார். இன்னும் பாருங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க நிழலை பார்த்தாலே நீங்க கண்டுபிடிப்பீங்களா? அப்படித்தானே? சிலர் நடக்கும்போது செருப்பு நடைய வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி யோவான் எப்படி பார்த்த உடனே சொல்லி விடுவார். இயேசு என்றால் அவர் இயேசு என்று எழுதுவார். அதுக்கு முன்னால அட்டை மொழிகள் எல்லாம் கொடுத்து அவருக்கு உள்ள மகிமையும் கனத்தையும் கொடுத்துதான் அவர் எழுதுவார். வேறொரு தூதன், பலமுள்ள தூதன் என்று சொல்லப்படும் பொழுது அது இயேசு அல்ல. ஆமென். சரி, தொடர்ந்து வாசிப்போம். அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும். அப்போ இந்த முத்திரை எப்போ உடைக்கப்படும் தெரியுமா? இது வெளிப்படுத்தல உடைக்கப்படவே இல்லை. அப்போ நமக்கு பிளைண்ட், இது தெரியாது. எப்ப தெரியும்? ஆண்டவருடைய ஆமென் அதிகாரமான அந்த ராஜ்யத்துல தான் நம்ம இதை கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா. அவர் வரும்பொழுதுதான் இது தெரியும். அப்போ இந்த காரியத்தை யோவான் எழுத வேண்டும் என்று இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? ஒரு முத்திரை திரும்பவும் போடுகிறார். நீ சொல்லக்கூடாது. 5வது வசனத்தை வாசிப்போம். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப் போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியையும் அதில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். சரி, போதும். அப்போ சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக கண்ட தூதன். அப்போ என்ன செய்கிறார்? சமுத்திரத்திலே நிற்கிறார், பூமியிலே நிற்கிறார். எவ்வளவு பெரிய தூதனாயிருப்பார் பாருங்கள். 3 பக்கம் கடலாலும் 1 பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்டதுதான் என்னது? பூமி. அப்ப பூமி முழுவதுமாய் நிற்கிறார். கடல்ல ஒரு கால் வைத்திருக்கிறார், பூமியில ஒரு கால் வைத்திருக்கிறார் அவருடைய தரிசனத்தில். அப்படி என்றால் இந்த செய்தியானது முழு பூமிக்குமானது, பூமியிலே வாழுகிற எல்லா ஜனங்களுக்குமானது. அடுத்து என்ன செய்கிறார்? கைகளை என்ன செய்கிறார்? வானத்துக்கு நேராக உயர்த்துகிறார். ஆமென்.
தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, அப்படி என்று சொல்லும் பொழுது பாருங்கள், யூதர்கள் எப்போதுமே ஒரு சத்தியத்தை செய்யும் பொழுது, ஒரு உண்மையை சொல்லும் பொழுது, அதை உரக்க சொல்லும் பொழுது 2 கரங்களையும் உயர்த்துவார். நம்ம அதுதான் ஆராதிக்கும் போது 2 கரங்களையும் உயர்த்த சொல்கிறது. அல்லேலூயா. 2 கரங்களையும் உயர்த்தி, இனி காலம் செல்லாது, இது உண்மை. ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடிருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். ஆமென். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம், வாசியுங்கள். மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. இங்க ஒரு புஸ்தகத்தை யாராவது சாப்பிட முடியுமா? நல்ல கவனிங்க. புஸ்தகத்தை என்ன செய்ய முடியாது? புஸ்தகத்தை சாப்பிட்டா ஆடு மாடுன்னு சொல்லிடுவாங்க. ஆடு எல்லாம் என்ன செய்யும்? பேப்பர் எல்லாம் சாப்பிடும். ஆனா மனுஷன் என்ன செய்ய மாட்டான். அப்போ யோவான்கிட்ட புஸ்தகத்தை சாப்பிட சொல்லி இருக்கு. உங்ககிட்ட சாப்பிட சொன்னா சாப்பிடுவீங்களா? சோறே சாப்பிடுறது இல்லை. பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யற? சோறே சாப்பிடுறது இல்லை, புஸ்தகத்தையா சாப்பிடுவாங்க. அப்படி என்றால் நீங்க படிக்கிறீங்க, அதில் உள்ளவைகளை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்கள். எப்படி அறிந்து கொள்ளுகிறீர்கள்? படித்து அதை முழுவதுமாய் உள்வாங்கிக் கொள்ளுகிறீர்கள். அதை தான் புசித்தல் என்று சொல்லி இருக்கிறது என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. டைரக்டாய் வாங்கி புசிக்கவில்லை. அப்போ அது மதுரமாயிருந்தது என்று சொன்னால், இது நியாய தீர்ப்பை குறித்த செய்தி. நியாய தீர்ப்பு நாளிலே தேவனுடைய ராஜ்யம் இங்கே அமைக்கப்படும் பொழுது அந்த ராஜ்யம் பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாய் அலங்காரமாய் அழகாயிருக்கும். அது தேன். ஆனால் மக்களுக்கு துன்மார்க்கருக்கு கொடுக்கப்படுகிற நியாய தீர்ப்பு என்பது அது கதி கலங்க வைக்கிறதான ஒரு செய்தி. அதுதான் கசப்பு. ஆமென். அல்லேலூயா. வயிற்றுக்கு கசப்பாய் இருந்தது. பார்வைக்கு எப்படி இருக்கிறது? புசிக்க எப்படி இருக்கிறது? வாய்க்கு எப்படி இருக்கிறது? தேனை போல இருக்கிறது பார்ப்பதற்கு. அப்போ தேவனுடைய நோக்கம் என்பது எப்படி இருக்கிறது? தேவனுடைய நோக்கம் இனிமையானது, அது தேனை போன்றது. அவருடைய ராஜ்யம் நீதி உள்ளது, அது சமாதானம் உள்ளது. ஆனா இந்த செய்தி இருக்கிறது பாருங்க, துன்மார்க்கருக்கான அந்த செய்தி அது கசப்பாயிருக்கும். ஏனென்றால் அவிசுவாசிகளும் அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எல்லாரும் என்ன செய்யப்படுவார்கள்? பாதாளத்துக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே வாதிக்கப்படுவார்கள், அங்கே கதி கலங்குவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அந்த செய்தி தான் என்ன செய்கிறது? கசப்பாயிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கிறது? அது இனிப்பாயிருக்கிறது, அது தேனை போல இருக்கிறது, அது இன்பமாயிருக்கிறது, அது சந்தோஷமாயிருக்கிறது, அது ஆனந்த களிப்பாயிருக்கிறது. அப்போ 2 செய்தியும் தான் இவர் கேட்கிறார். ஒரு செய்தி எப்படி இருக்கிறது? கசப்பாயிருக்கிறது. ஆமென். ஒரு செய்தி இன்பமாயிருக்கிறது. அடுத்தது வாசிப்போம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றார். பாத்தீங்களா? அப்போ புக்கை சாப்பிட்டா ஒன்னும் ஞானம் கிடைக்காது. அதை உள் வாங்கின பிறகுதான் தீர்க்க தரிசனம் வருகிறது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அப்போ 10ஆம் அதிகாரம் முடிஞ்சது. 11ஆம் அதிகாரத்தை இன்னைக்கு பார்ப்போமா இல்ல முடிச்சிருவோமா? ஆமான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்பா என்ன சத்தம். ஆமென். அவ மெதுவா தான் போகணும்னு சொல்றீங்க இல்லையா?
ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ. சரி, 11வது அதிகாரம் பாருங்கள். சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்கிறேன், வாசியுங்கள். பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். சரி, இப்போ 7ஆம் எக்காலம் ஊதப்படவே இல்லை இன்னும். ஆனா அதுக்கு முன்னால இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது. இதே மாதிரிதான் 7ஆம் முத்திரை உடைக்கப்படுவதற்கு முன்பாக சில சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். அதே போல 7வது கோப கலசத்துக்கு முன்னால சில சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். அப்படி என்றால் பாருங்கள், இதை என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு இன்டர்வல், ஒரு இடைவெளி. 6வது முத்திரைக்கும் 7வது முத்திரைக்கும் ஒரு இடைவெளி. அடுத்ததாக 6வது எக்காலத்துக்கும் 7வது எக்காலத்திற்கும் இடையில் ஒரு இடைவெளி. 6வது கோப கலசத்திற்கும் 7வது கோப கலசத்திற்கும் இடையிலே ஒரு இடைவெளி. இப்ப நம்ம எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? எக்காலத்திற்கான இடைவெளியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சரி, கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு கோல். இந்த கோல் என்ன தெரியுமா? யோர்தான் நதிக்கரையிலே வளருகிறதான கலமாஸ் என்கிறதான ஒரு நாணல். எல்லாரும் நல்லா கவனிங்க. நாணல் பார்த்திருக்கீங்களா? நாணம்னா வெட்கம், அதல்ல. நாணல். நாணல்னா தெரியுமா? நாணல் கேள்விப்பட்டது இல்லையா? கோரம் பாய் பார்த்திருக்கீங்களா? அது ஒரு வகையான நாணல். முந்தி ஆற்றோரங்கள்ல எல்லாம் அப்படி ஒரு குச்சி மாதிரி அப்படி நிற்கும், அதான் நாணல். இது அந்த யோர்தான் நதியில இருக்கிறதான அந்த நாணல் எப்படி இருக்கும்னா பேம்பு மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? பெரம்பு மாதிரி எல்லாம் இருக்கும். இதை இப்போதும் அளப்பதற்காக, மெஷர் பண்றதற்காக பயன்படுத்துவார்கள். ரொம்ப கடினமாகவும் இருக்காது, ரொம்ப மெல்லிசாகவும் இருக்காது. அருமையான ஒரு நாணல். நம்ம இடத்துல பெரம்பு ஃபேமஸ் இல்லையா? அது மாதிரி ஒருவேளை அங்க அது ஃபேமஸா இருந்திருக்கலாம். வேற என்ன சொன்னேன்? ஹீப்ரு பாஷையில ஒரு வார்த்தை சொன்னேனே, கறிக்குழம்பா? சொல்லுங்க. கலாமாஸ். சொல்லுங்க, கலாமாஸ். இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஒரு கலாமாஸ் வாங்கிட்டு போங்க. ஆமே. அது எப்படி இருக்கும்? நாணல், பெரம்பை போல இருக்கும். அது ஸ்ட்ரைட்டா அழகா இருக்கிறதுனால கைக்கோல் என்று சொல்லப்பட்டிருக்கிற. வயதானவர்கள் செயலர் என்ன செய்வார்களாம் என்றால், இந்த கோலை எடுத்து ஊன்றி ஊன்றி நடப்பார்கள். இன்னும் இந்த கோல்ல என்ன ஒரு விசேஷம் இருக்கிறது? எழுதுவதற்காய் பயன்படுத்துவார்கள். நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க, இந்த கலாமாஸ் எதுக்கெல்லாம் பயன்படுகிறதுன்னு வரும். எழுதுவதற்கு எழுதுகோலாகவும் ஊன்றுகோலாகவும், கைக்கோல் ஊன்றுகோலாகவும் அளப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிற யோர்தான் நதிக்கரையிலே வளருகிற என்னது? கொலம்பஸா? சொல்லுங்க. ஸ்பெல்லிங் சொல்லுங்க. கலாம், KALAM, கலாம். OS என்ன சொல்லுங்க? அபினேஷ் சொல்லுங்க. கலாமஸ். அவ கரெக்டா சொல்லுவாச்சு. அப்ப இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க? நடக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க, எழுதுறதுக்கு பயன்படுத்துவாங்க, அளக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க, நம்ம ஏரியால வேணா அடிக்கிறதுக்கும் பயன்படுத்துவாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த கோல் யாரிடத்துல கொடுக்கப்படுகிறது? சொல்லுங்க. என்னிடத்தில். என்னிடத்தில் என்றால் யோவானிடத்தில் கொடுக்கப்பட்டு அது அளக்கப்படுகிறது. தொடர்ந்து வாசியுங்கள். 3வது. என்னுடைய 2 சாட்சிகளும் 2 வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். சரி, இப்போ 2 சாட்சிகள் எழும்புகிறார்கள். இந்த 2 சாட்சிகளும் 1260 அப்படின்றால் 1260 3.5 ஆண்டுகள்.
ஆமென். நம்முடைய கேலண்டர்ல 28 நாட்கள் உண்டு, 29 நாட்கள், சில சமயம் பிப்ரவரியில வரும், எப்போதுமே 30, 31. ஆனால் யூதர்களுடைய கேலண்டர்ல எல்லா மாதத்திற்கும் எத்தனை நாட்கள் தான் உண்டு? 30 நாட்கள் தான் உண்டு. ஆமென். அப்போ இங்கே எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது? 1240 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவருடைய 2 சாட்சிகளுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாராம்? அதிகாரம் கொடுப்பார். அப்போ பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. இதை பலர் எப்படி விளக்குகிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் மோசேயும் எலியாவும், சிலர் என்ன சொல்லுகிறார் என்றால் ஏனோக்கும் எலியாவும். ஏனென்றால் ஏனோக்கு சாகவில்லை, அப்படித்தானே? எலியாவும் சாகவில்லை. அதனால திரும்பவும் வந்து அவர்கள் இந்த உலகத்திலே மரித்து போவார்கள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அல்ல. இந்த 2 சாட்சிகள் யார் என்று சொன்னால், சபை முதல்ல எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதற்கு பின்பதாக இந்த உலகத்திலே சிலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு தங்களை ஒப்பு கொடுக்காமல் தேவனுக்கென்று சாட்சியாய் வாழுகிற 2 பரிசுத்தமான தீர்க்கதரிசிகள். அல்லேலூயா. அப்போது வாழுகிறவர்கள். ஸ்தோத்திரம். வாசிப்போம். பூலோகத்தில் ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். பாருங்க, அந்த தீர்க்கதரிசிகளை சேதப்படுத்த யாருக்காவது மனம் இருந்ததுனாலே அவர்கள் வாயிலிருந்து என்ன வருமா? அப்படி என்றால் வாயிலிருந்து அக்கினி வராது. அவர்கள் ஒரு சாபம் போட்டால் அது அப்படியே நடக்கும். அப்படி நடந்தது. அப்படிதானே? மொட்டை தலையா ஏறிப்போ ஏறிப்போன்னு யாரை பார்த்து யாரு சொன்னா? சிறு பிள்ளைகள் எலிசாவை பார்த்து சொன்னாங்களா? உடனே என்ன ஆச்சுது? காட்டு மிருகங்கள். இப்போ நிறைய ஊழியர்களுக்கு இதுதான் ஆசை. ஆண்டவர் இப்படி ஒரு அக்னியின் அபிஷேகத்தை நமக்கு தந்தா நிறைய வீடெல்லாம் எரியும் இன்னைக்கு. அப்படித்தானே? வீடும் எரியும், ஆளும் எரியும். ஆனா யாருக்கும் அப்படிப்பட்டதான ஒரு வரத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை. இங்க எப்படிப்பட்ட வரத்தை கொடுத்திருக்கிறார் அந்த தீர்க்கதரிசி? ஒருக்காக கூட வாசிக்கிறேன் பாருங்க. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தாள் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். 6 அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. யாரும் இப்படிப்பட்ட வரம் வேணும்னு ஜெபிக்காதீங்க, ஏன்னா கிடைக்காது. ஆமென். சிலருக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணம் நிறைய இருக்கும். அப்படித்தானே? எந்த பாஸ்டருக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட அதிகாரம் கொடுக்கல, எந்த தீர்க்கதரிசிக்கும் இப்படிப்பட்ட அதிகாரம் ஆண்டவர் இப்ப கொடுக்கல. இது உபத்திரவ காலத்துல உள்ளது. நிறைய பேர் இதை எடுத்து வச்சுட்டு எனக்கிட்ட அப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது என்று யாராவது உங்களை மிரட்டுனா நீங்க நம்பாதிருங்க. அவர்கள் கள்ள தீர்க்கதரிசி. யாருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கவில்லை. இது எப்போது? சபையின் மக்கள் இங்கே இல்லாத போது, சபை இங்கே இல்லாத போதுதான் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கும். தேவன் தன்னுடைய சபையை தன்னுடைய சரீரமாக பாவித்து வருகிறார். ஆமென். அவருடைய சரீரத்தை ஒரு முறைதான் என்ன செய்ய முடியும்? துன்பப்படுத்த முடியும். மறுமுறை யாரும் அவரை துன்பப்படுத்த முடியாது. அவருடைய சரீரத்துக்குள்ள நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இப்போது மரிக்கிறவர்களும் அவரோடு கூட தான் இருப்பார்கள். யார் இந்த உபத்திரவ காலத்திற்குள் செல்வார்கள் என்று சொன்னால் ரட்சிக்கப்படாத கூட்டம் மட்டும்தான் சொல்லும். அல்லேலூயா. ஒருவேளை ஏற்கனவே ரட்சிக்கப்படாம மரித்திருக்கிறவனை அந்த உபத்திரவ காலத்துல ஆண்டவர் எழுப்பி விட மாட்டார். நல்லா கவனிங்க. உபத்திரவ காலத்துல ஒருவேளை இப்போ ரட்சிக்கப்படாம மரித்து போறாங்க பாத்தீங்களா, அவங்கள அந்த உபத்திரவ காலத்துல எழுப்பி விட மாட்டார். நல்லா தெளிவா இருங்க. அந்த சம்பவம் சம்பவிக்கும் போது இந்த உலகத்துல யாரெல்லாம் உயிரோடு இருப்பார்களோ, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர் யாரெல்லாம் உயிரோடு வாழ்வார்களோ,
அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த தண்டனை. இனி இவர்களுக்கு ஏற்கனவே மரித்தவர்களுக்குள்ள தண்டனை என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் நியாய தீர்ப்பு அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அங்கே வருவார். அல்லேலூயா. எனவே அது எப்போதோ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசதியா இருக்கக்கூடாது. எப்போது வேணாலும் நடக்கலாம். அல்லேலூயா. இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே சிலர் நம்பினார்கள், இப்போதே வந்து விடுவார். அந்த நாளை யாரும் அறிய முடியாது. ஆமென். அல்லேலூயா. அவர் தாமதிக்கிறார் என்று சொன்னால் நம்மேலே உள்ள அன்பினாலே ஆண்டவர் தாமதிக்கிறார். சரி, இவரிடத்திலிருந்து அதிகாரம் என்ன? மழை பெய்யக்கூடாது என்று சொன்னால் மழை பெய்யாது. அப்போ எகிப்திலே என்னென்ன வாதைகள் எல்லாம் வந்ததோ அந்த வாதைகளை எல்லாம் அழைத்து வரும்படியான வல்லமை இந்த தீர்க்கதரிசிகளுக்கு உண்டு. 7வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3½ நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க ஒட்டார்கள். இந்த தீர்க்கதரிசிகள் பூமியின் குடிகளுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொன்னபடியினாலே இவர்களை அடக்கம் பண்றதுக்கு கூட யாரும் வரவில்லை. இவர்களை யாரு கொன்று போடுகிறது? பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஒரு மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து கொன்று போடும். அப்படி இந்த தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்ட போது 10வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் கொல்லப்பட்ட அந்த சமயத்துல பூமியில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மாறி மாறி கிஃப்ட் கொடுப்பாங்களாம். என்ன செய்வாங்க? வெகுமதிகளை அனுப்புவார்கள். கிறிஸ்துமஸுக்கு கிரீட்டிங்ஸ் எல்லாம் கொடுக்கிறோம் இல்லையா? இது மாதிரி நம்மை துன்பப்படுத்தினவன் ஒளிந்து போனான், நமக்கு சாபத்தை உண்டு பண்ணினவன் அவன் மரித்து போனார்கள், அவர்கள் நமக்கு சாபம் முடிந்தது என்று சொல்லி வெகுமதிகளை அனுப்புவார்கள். ஆனால் இனி சம்பவிக்க போகிற அந்த காரியத்தை உணராமல் இருக்கிற மக்கள், விக்கிரக ஆராதனையை விட்டு திருந்தாத மக்கள், இந்த 2 தீர்க்கதரிசிகளும் என்ன சொல்லி இருப்பார்கள்? இவர்கள் சுவிசேஷத்தை சொல்லி இருப்பார்கள். ஆமென். இவருக்கு ஆனால் இப்போது பாருங்கள், இப்போது நாம் சுவிசேஷம் சொல்லும் போது யாராவது நம்மை எதிர்த்தா நம்மை அடிப்பார்கள், நம்மை சிறைப்படுத்துவார்கள், நாம் வாங்கி கொண்டு அமைதியா இருக்கணும். ஆனா அந்த கடைசி காலத்தில் அப்படி அல்ல. அவர்கள் வல்லமையாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சுவிசேஷத்தை சொல்லும் போது சேதப்படுத்த மனதாயிருக்கிறவன் எப்படி சேதப்படுத்தணும்னு நினைக்கிறானோ அதே மாதிரி அவன் சேதப்படுத்தப்படுவான். இவங்க நல்லா ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆமென். நிறைய சாபத்தை கொடுத்திருப்பாங்க. உடனே இவங்க கல் எடுத்து கொல்லணும்னு நினைத்திருப்பாங்க, அவன் கல்லறி உண்டு சாவான். தீயில போடணும்னு நினைத்திருப்பாங்க, அவன் தீயிலே சாவான். இப்படியாக தங்கள் குடும்பத்திலே உள்ளவர்களை இழந்தவர்கள், தங்கள் உறவினர்கள், தாங்கள் நேசித்தவர்களை இழந்தவர்கள் எல்லாம் இவர்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். திடீரென்று பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வந்து இவர்கள் 2 பேரையும் கொன்று போடுகிறது. கொன்று போடுகிற அந்த நேரத்திலே மக்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு வெகுமதிகளை பரிமாறிக்கொள்ளுகிறார். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கிறது பாருங்கள். 3½ நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. பவரை பாருங்க. 3½ நாளுக்கு பின்பு ஜீவ ஆவி தேவனிடத்திலிருந்து அவர்களுக்குள் பிரவேசித்தது. இவர்களை அடக்கம் பண்ணவில்லை, தெருவில் கிடைக்கிறார்கள். பூலோகத்தில் இருக்கிற எல்லாரும் பார்ப்பார்கள். அதான் சொல்லுவாங்க, இப்போ நமக்கு கேமரா டிவி எல்லாம் இருக்கிறதுனால தேசத்துல உள்ள எல்லாரும் அந்த நேரத்துல பார்த்து சந்தோஷம் அடைவார். ஆமே. இப்ப கிரிக்கெட் எல்லாம் பார்த்து 6 அடிச்ச உடனே கிளாப் பண்றாங்க இல்லையா? அத மாதிரி அவர்கள் செத்த உடனே இங்க எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, டிவியில பார்த்து சந்தோஷப்படுவாங்க. ஆனா இதை எழுதும் போது யோவானுக்கு டிவினா என்னன்னு தெரியாது,
கேமரானா என்னன்னு தெரியாது. ஆனா தரிசனத்துல என்ன அழகா, பூமியில இருக்கிற எல்லாரும் பார்ப்பார்கள், 3½ நாள் வரையிலும் பார்ப்பார்கள். 3½ நாள் முடியும் பொழுது என்ன ஆகிறது? தேவனிடத்திலிருந்து ஒரு ஜீவாவி அவர்களுக்குள் பிரவேசித்து, அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. நம்மை சபித்தவர்கள் திரும்பவும் உயிரோடு எழுந்து காலூன்றி நிற்கிறார்களே, இவர்களுக்கு ஒரு முடிவு இல்லையா? திரும்பவும் நமக்கு சாபம் வருகிறதா? திரும்பவும் நமக்கு வாதை வருகிறதா? பயம் உண்டாயிற்று உலகம் முழுவதும். இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 1/10 இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. எதிர்த்தவர்கள் 1/10 என்ன செஞ்சாங்க? 1/10 7,000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். அந்த இடத்துல மற்ற உள்ளவர்கள், மீதியானவர்கள் பயந்து, இனிமேல் இந்த தேவனுக்கு விரோதமாக நாம் எதையும் செய்யக்கூடாது, இவரே மெய்யான தேவன், நம்முடைய விக்கிரக ஆராதனையை விட்டுவிட வேண்டும், நம்முடைய இச்சைகளை விட்டுவிட வேண்டும், நம்முடைய ஆசைகளை விட்டுவிட வேண்டும், நம்முடைய துன்மார்க்கத்தை விட்டுவிட வேண்டும், இந்த தேவனை விட வேறு ஒரு தேவன் கிடையாது என்று சொல்லி அந்த தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. 14வது வசனம். இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று, இதோ 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. இனி வாரத்துல பார்ப்போம். ஆமென். இனி 7வது எக்காலம். இந்த எக்காலத்தின் நேரத்துல ரொம்ப அதிகமான ஆபத்துக்களும் தேவனுடைய ராஜ்யமும் அப்படி துவங்குகிற காலமாய் இருக்கும். அதை நம்ம கண்டிப்பா தியானிப்போம். அதற்கு முன்பதாக அந்த 12வது அதிகாரத்துல நான் உங்க எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட் தந்து விட போகிறேன். நீங்க எல்லாரும் நல்லா பைபிளை படிச்சு தேர்னவங்க தான், எனக்கு தெரியும். 12வது அதிகாரத்துல ஒரு ஸ்திரீ என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிருக்கீங்களா? நீங்க பைபிள் படிக்கும் போது வாசிருப்பீங்க. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள், அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் இப்படியெல்லாம் இருக்கிறது. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படிக்கு வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. இப்படி எல்லாம் இருக்கிறது. இந்த ஸ்திரீ யார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஆமே, சொல்லுவீங்களா? மரியாள்னு சொல்லுவீங்க. அது கிடையாது. உங்களுக்கு குழு தந்தாச்சு, மரியாள் இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய பக்கத்துல எழுதிட்டு வந்துடக்கூடாது. பார்த்தீங்களா? நீங்க எழுதிட்டு வர வேண்டாம், நீங்க சொன்னா போதும், ஆன்சர் சொன்னாலே போதும், நீங்க பாஸ். ஆமே. அந்த ஸ்திரீ சும்மா நம்ம வாசிச்சு முடிச்சிருவோம். அந்த ஸ்திரீ யாருன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டு வரணும். ஒரு க்ளூ தந்தே, அது யார் இல்ல? மரியாள் இல்ல. ஒருவேளை அது சபைன்னு நீங்க நினைக்கலாம். கொஞ்ச நேரம் நீங்க வாசித்த உடனே ஒருவேளை சபையா இருக்குமோ? சபையும் அல்ல. மணவாட்டின்னு சொல்லுறாரு இல்லையா, அதனால சபையா இருக்குமோ? அப்போ அந்த ஸ்திரீ யார் என்பதை ஆப்சென்ட் ஆயிடக்கூடாது. ஆமென். வீட்டில இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க கூடாது, வந்துடணும். நீங்க வந்து சொல்லணும். அல்லேலூயா. சரியான பதில சொல்றவங்களுக்கு உண்மையாகவே நல்ல ஒரு பரிசு உண்டு. சரியா? அல்லேலூயா. சரியா சொல்லுறவங்களுக்கு சூப்பர் பரிசு உண்டு. பரிசு கொடுக்கிறவங்க நீங்களா முன் வந்து கூட கொடுக்கலாம், இல்லைன்னா நம்ம சபையில முடிவு பண்ணி கொடுக்கலாம். அல்லேலூயா. தேவநாம மகிமைப்படுவதாக. ஒருவேளை நிறைய பேர் சொல்லிட்டா என்ன செய்யறது இல்லையா? முதல்ல சொல்லுகிறவங்களுக்கு தான் சிரிக்கிறாங்க. முதல்ல சொல்லுகிறவங்களுக்கு அந்த உண்டு. யார் எழும்பி தப்பா சொல்றாங்களோ அவங்க தான் அந்த பரிசை கொடுக்கணும். பிரச்சனையே வேண்டாம். எதுக்கு? பரிசு தொகை 50,000 ரூபாய். கொஸ்டினை வேண்டாம், ஆன்சரை வேண்டாம். சரி, தப்பா சொன்னவங்க கொடுத்தாதான் 50,000, நாங்க கொடுத்தா விசேஷித்த பரிசு. அல்லேலூயா. தேவநாம மகிமைப்படுவதாக. அப்ப என்ன பார்த்துட்டு வரணும்? யார் அந்த ஸ்திரீ? நீங்க
வாசிங்க, தியானிங்க, கண்டுபிடித்து சொல்லுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். வானத்தின் கீழே பூமி மேலே ஆண்டவரே சுநாமமல்லா